டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கம்மா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கட்டிங் போகிறோம் பாருங்கள். முதல்ல எடுத்த உடனே இதை பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பசங்க வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அதனால் ஏடாகுடமாக வெட்டுவாங்க. கரெக்டாக வெட்டிடுங்க. இதை முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இது வந்து கை கீழ் போயிடும். ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா, இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே நீட்டாக வெட்டிடுவாங்க, அப்போது கையே வராது. 1 மீட்டர் எடுத்தால் கூட தப்பு பண்ணுவாங்க. அதனால் முதல்ல இதை ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க. வெட்டிட்டு இப்போ இதை திருப்பிடுங்க. பாருங்கள், இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. முதல்ல 2 பீஸ் வச்சு இதை கட் பண்ணணும். அதுக்கடுத்து இது 2 தான் எடுத்து கட் பண்ணோம். 4 கட் பண்ணோன்னா ப்ளவுஸ் போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து மெமரியில் வச்சுக்கணும்மா. இப்போ இந்த போட் ஷேப்பை நம்ம வந்து இது பேர் போட் ஷேப் சொல்லுவோம்டா. இப்போ இது 2 எடுத்து வெட்டியாச்சு. இது பாருங்கள், இது கழுத்து, பின் கழுத்து வந்து நம்ம மாடல் வைக்கலாம், இனி இறக்கமாக வைப்போம். சில பேர் சின்னதாக வைப்பாங்க, அதனால் அதையும் 2 தான் எடுத்து வெட்டணும். வரைஞ்சது மேலேயே வெட்டணும். நம்ம எங்கே வந்து வரைகிறோமோ அங்கே தான் வெட்டணும். அதுக்கடுத்து இதை வந்து கத்திரிக்கோள் விட்டு அப்புறம் கூட இதை கட் பண்ணிக்கலாம்டா. நீங்கள் நான் வந்து கையோட கையாக வெட்டிடுவேன். இது பாருங்கள், இப்போது இதை வந்து இப்படி மடிச்சுக்குங்கடா. மடிச்சுக்கிட்டு நீங்கள் திருப்பியும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பாருங்கள், இதை எடுத்து இங்கேயே வச்சு இதை வரைஞ்சிடலாம் நீங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து திருப்பியும் பாக்ஸ் போட்டு ரவுண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பாயிண்ட்டை எடுத்து இங்கே வச்சுட்டு இதை ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணிடணும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த பிட்டை எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை திருப்பிக்குங்க, நீங்களே திரும்புங்க. அதனால தான் நீடில் போட்டது. ஓகேவா? அது பாருங்கள், இப்போ ஸ்லீவை 4 சேர்த்து கட் பண்ணுறோம். ஃபினிஷ்டா ஃப்ரண்ட்டு பேக்கு வந்துடுச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பாருங்கள். இந்த அக்கிள் பக்கம் வரதில் இங்கேருந்து கரெக்டாக இன்சிடெக்ட் வச்சு 2.5 இன்ச்சு நோட் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட் பண்ணிட்டு இதை இப்படியே கட் பண்ணிவிடுங்கம்மா. இதுதான் நம்மளுக்கு 2 பட்டன் பட்டி. ஒன்று வந்து பட்டி, ஒன்று கொக்கிக்கு, ஒன்று அது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும்டா. இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1.25 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் வந்து நெக் பீஸ் வெட்டுங்க. அந்த கழுத்தில் தான் நம்ம நெக் பீஸ் வெட்டணும். ஓகேங்களா? இதில் வரைஞ்சிட்டு 1.25க்கு கரெக்டாக அப்படியே வெட்டிடணும். சரிங்களா? நான் 2 சேர்த்து டைம் வேஸ்ட் ஆகாமல் வெட்டுறேன். நீங்கள்லாம் சிங்கிளாகவே வெட்டுங்க. ஓகேவா? இது வந்து கிராஸ் பீஸ் தான்டா வெட்டணும். ரவுண்ட் நெக் பண்ணுறோன்னா கிராஸ் பீஸ் தான் வெட்டணும், நேர் பீஸ் வெட்டக்கூடாது. 1.25 இன்ச்சுக்கு பார்த்துக்குங்க. நல்லா வந்து அழகாக நான் பண்ணுவேன்றவங்க 1 இன்ச்சுக்கு வெட்டிக்கலாம், மெலிசாக இருந்தால் போதும் தான். ஆனால் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1.25 இன்ச்சு வெட்டினா தான் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. இந்த எட்ஜஸை கட் பண்ணிவிடுங்க. லெவலாக நம்ம தைக்கும்போது மிஷினில் உட்காந்தோன்னா தைச்சிக்கிட்டே போகணுமே தவிர அப்போ தான் கத்திரிக்கோள் எடுத்து பட்டன் பட்டி வெட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. கட்டிங் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணும். இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டன் பட்டி நெக் பீஸ் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், கட் பண்ணிவிடுங்க.